ஹலோ எரன், ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேராமெடிக்கலுக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வந்து இந்த வீக்கில் அப்டேட் ஆகிடும். ஸோ பேராமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் போனால் மட்டும் தான் ஃபீஸ் கம்மியாக வரும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, ஒரு 150 140 கீழே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோராக நீங்கள் இப்போயே கவுன்சிலிங்கை நம்பாமல் இப்போயே பிஃபோராக நல்ல காலேஜ் பிளான் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃப்டர் கவுன்சிலிங் முடிஞ்சோடனே மோஸ்ட்லி எல்லா காலேஜுமே சீட் ஃபில் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் அப்புறம் போனால் சில காலேஜ் டொனேஷன்ஸ் கூட வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், சீட்ஸ் இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட்டும் கிடைக்காது. சிம்பிளி நீங்கள் எதிர்பார்க்குற லொக்கேஷன்ஸில் ஜாயின் பண்ண முடியாமல் போகலாம். லைக் வந்து நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பக்கம் கன்னியாகுமரியில் கிடைக்கலாம், கன்னியாகுமரிக்கு இருக்கவங்களுக்கு சென்னையில் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, பேராமெடிக்கல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயே நீங்கள் வந்து ஒரு 5000 10,000 கட்டி காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு காலேஜ் செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கவுன்சிலிங்